ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மேரேஜ் ஆர்டர் கொண்டு போய் டெலிவரி கொடுக்க போறோம். அவங்க ஒரு டைரக்ட் கஸ்டமர். அவங்க என்னென்ன சாரி ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அது போக இன்னைக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. ஸோ ஒரு கேரளா கஸ்டமர் நமக்கு ஒரு நாராயண்பேட் காட்டன் சாரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து நான் எப்படி ப்ராசஸ் பண்றேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டைரக்ட் கஸ்டமரை செலக்ட் பண்ண சாரியை காமிச்சிடலாமா? நம்ம நேத்து போட்ட கிரேட் மைசூர் சில்க்ல மொத்தம் ஒரு 3 சாரி, 4 சாரி சாரி. அதுக்கப்புறம் நம்ம செமி காஞ்சி டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சாரியில மொத்தம் 6 சாரி செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே அவங்க செலக்ட் பண்ண சாரி. ஸோ இன்னொரு ஒர்க் சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்னா நம்ம கேரளால இருந்து ஒரு கஸ்டமர், ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கஸ்டமர். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டால்ல, ஒரு காலேஜ்ல ஸ்டால் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டால்ல எடுத்த ஒரு கேரளா கஸ்டமர் வந்து அவங்க இன்னும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்னொரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட இந்த நாராயண்பேட் காட்டன் சாரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒரு ரிக்வெஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு கொரியர்ல போட்டா அந்த கொரியர் வந்து என்னால பிக் பண்ண முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கோம் நாங்க, அதனால வந்து நீங்க இந்தியா போஸ்ட்ல போட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் இருக்கிறது அவுட்டர் ஏரியா. ஸோ இந்தியா போஸ்ட்டுக்கு போகணும்னா எனக்கு போக்குவரத்துக்கே 40 ரூபாய் செலவாகும் சேச்சி அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு எனக்கு ஸ்லிப்பையும் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அதுக்குரிய காசையும் கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லா காசையுமே அவங்க போட்டுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம போய் இந்தியா போஸ்ட்ல போய் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இதாங்க இன்னைக்கு இருக்க 2 ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். இதுக்குரிய இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம கரெக்டா கிளம்புறதுக்கே நேரம் ஆகும். ஸோ பாய். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். பாய், see you. ஹை விவர்ஸ். ஒரு கேரளா கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு நாராயண்பேட் காட்டன் சாரி புக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கஸ்டமர். எப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு காலேஜ்ல ஸ்டால் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாலுக்கு வந்த ஒரு கஸ்டமர், அவங்களும் கேரளா. ஸோ அங்க வந்து ஒரு மீட்டிங்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க சாரி, ஒரு 4 சாரி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த சாரி, அந்த குவாலிட்டி, பிரைஸ் வைஸ், கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்னைய வரைக்கும் நம்ம கிட்ட சாரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த கஸ்டமர் தான் இப்ப நம்ம கிட்ட ஒரு நாராயண்பேட் காட்டன் சாரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இதை நான் கொரியர்ல போட போறது இல்லை, ஏன்னா கொரியர்ல போட்டா வந்து அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்க மாட்டேன்னு தான், இவங்க தான் போய் பிக் பண்ற மாதிரி இருக்கான். ஸோ அதனால வந்து கஸ்டமர் ரெக்வெஸ்ட்காக என்ன பண்றேன் அப்படின்னா, இந்தியா போஸ்ட்ல போட போறேன். ஸோ அவங்களுக்கு டைரக்டா டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி. ஸோ இதை நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த கொரியரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்பரை மட்டும் மறைச்சுக்கிறேன். ஓகேங்களா, பாத்துக்கோங்க இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு. இப்ப நான் இதை கொரியர் ரெடி பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போஸ்ட் பண்ண போறேன். ஸோ தேங்க்யூ வசு சேச்சி. ஸோ நீங்க இன்ன வரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கும் ஒரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஏன்னா நீங்க ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட நம்ம நல்ல பேரு, நல்ல அனுபவம், நல்ல ப்ராடக்ட்டுகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க உண்மை தன்மையை உணர்ந்து அவங்க மூலியமா கொடுக்கிற ஒரு விஷயம் தான் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ரெஃபரன்ஸை கொடுத்ததுக்கு இதோட 2வது கஸ்டமர். ஆக்சுவலா அவங்க முன்னாடி ஒரு பின்னு சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த நிஷா சிஸ்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வசு சேச்சி. ஸோ கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.